இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரத்த வாந்தி ஆர் அப்பர் ஜிஐ ப்ளீட் என்று சொல்லுவோம். இதற்கான காரணங்கள் என்னென்ன? ஸோ இந்தியாவில் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடியது 2 காரணம் தான். ஒன்று வந்து அல்சர் நோய், இன்னொன்று வந்து இந்த குடிப்பதனால் ஏற்படக்கூடிய ஈசோஃபேஜியல் வேரிசஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த குடி பழக்கத்தினால பல மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாக வயத்தில் வந்து அரிப்பு ஏற்பட்டு கேஸ்ட்ரிக் எரோஷன்ஸ் என்று சொல்லுவோம், அதில் ப்ளீட் ஆகலாம். அப்புறம் அந்த லிவர் வந்து கொஞ்சம் சிரோசிஸ் மாதிரி ஏற்பட்டு இதனால இந்த நரம்புகள் வீங்கி அது பொட்டி அதிலிருந்து ப்ளீடிங் ஆகலாம். அதுதான் ஈசோஃபேஜியல் வேரிசியல் ப்ளீட் என்று சொல்லுவோம். அப்புறம் வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டையூலஃபாய் லீஷன், அதாவது சில இந்த சின்ன ஆர்ட்ரி மாதிரி இருக்கும், அதுலேருந்து ரப்சர் ஆகி அது ப்ளீட் ஆகும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வாமிட்டிங் பண்ணி வாமிட் பண்ணும்போது அந்த இரைப்பை உணவு குழாய் நடுவில் இருக்கிற இடம் கிழிசல் ஏற்பட்டு அதுலேருந்து ப்ளீட் ஆகும். இதுதான் மேல்ரிவீஸ் டியர் என்று சொல்லுவோம். ஸோ அல்சர்லேருந்து சிலருக்கு அக்யூட்டாக வந்து ப்ளீட் ஆகலாம். அப்புறம் ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டியூமர்ஸ், கேஸ்ட்ரிக் டியூமர் கட்டிகள், புட்டுக்கட்டிகள் மற்றும் இந்த ஜிஸ்ட் இது போன்ற கட்டிகள்லேருந்து ப்ளீடிங் ஏற்படலாம். ஸோ இதுதான் வந்து காமனாக பிளட் வாமிட்டிங் வரக்கூடிய காரணங்கள்.